ஸோ அண்டக்கில் இருக்கிற பிரியாணி தான் கரண்டியில் வரும், அந்த கரண்டியில் வர்றது தான் தட்டுக்கு வரும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன வீடியோ எடுக்கமோ அதுதான் வீடியோவாக வரும். ஸோ வெல்கம் பேக் டு மெக்காட்ரானியன் நண்பர்களே. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் உங்கள் எல்லோரும் என்ன சந்திச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அடிச்சுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்போக் வீல்ஸில் உள்ள ஒரு பிரச்சனையை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சு, அதை நான் எப்படி வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணேன் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் ரீசெண்டாக சரி பண்ணியிருந்தேன். ஸோ ரீசெண்டாக சரி பண்ணியிருந்தேன். ஸோ ரீசெண்டாக எல்லா சர்வீஸுமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ வண்டியை வந்து ரன் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வண்டி எடுக்கும்போது வண்டியில் வந்து ஒரே நாய்ஸ். என்னடா இது டடக் 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 டக்குன்னு அடிக்குதுன்னு, நம்ம புல்லெட்டு தான் ஓட்டுறோமா இல்லை ட்ரெயினை பிடிச்சி ஓட்டுறோமான்னு தெரியல அப்படின்ட்டு சரின்னு சொல்லி ஓகே நமக்கு செயின் தான் மிஸ்டேக் போலுக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு செயினையும் டைட் வச்சிட்டேன். ஸோ செயினையும் டைட் வச்சுட்டு வண்டியை ரொட்டேட் பண்ணுறேன். நமக்கு வந்து இந்த மாதிரி சென்டர் ஸ்டாண்ட் போட்டு தான் நம்ம செயின் டைட் பண்ணியிருந்தோம். காக்கா நொறுக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு வந்து செயினை வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டு தான் டைட் பண்ணியிருந்தோம். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வீல் ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு செயின் நைஸ் அடுத்து வரல. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா வண்டியை ரன் பண்ணி பார்க்கும்போது வண்டி இன்ஜின் ரொட்டேஷனில் எப்படி இழுக்குது அப்படிங்கிற பார்க்கும்போது அப்போவும் எனக்கு செயின் நைஸ் அடிக்கலை. பட் ஆனால் வண்டி ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு நான் ரன்னிங்கில் எடுக்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டடக் 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 அப்படிங்கிற நாய்ஸ் கேட்குது. ஸோ அப்போ வந்து எனக்கு நான் ஒரு விஷயம் தான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து செயினில் இருக்கிற பிரச்சனை கிடையாது, இது வந்து ஸ்போக்கில் வர்றதுன்னு. ஸோ இதே என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்போக் வீல் இருக்கக்கூடிய வண்டியில் எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன காமனான ஒரு பிரச்சனை வரும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அலாய் வீல் மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இது பள்ளமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்போக்கோட டென்ஷன் வந்து நமக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். இதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது வண்டி வந்து டடக் 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 டடக்குன்னு அடிக்கும். ஸோ அந்த டடக் டடக்குன்னு சவுண்டு கேட்குறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செயின்லேயுமே சம்டைம்ஸ் கேட்கும். ஸோ செயினில் இருக்க சவுண்டும் இதில் இருக்க சவுண்டும் கொஞ்சம் வேறுபடும். ஸோ செயினில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம் ஆஃப் பீரியடில் வந்து அடிக்கும், ஒரு ரொட்டேஷன் அடித்து அடுத்த ஒரு சைக்கிளில் தான் டடக்குன்னு சவுண்டு கேட்கும். பட் நமக்கு வந்து ஸ்போக்கில் வந்து இது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாக்கி ஸ்போக்கில் வந்து கண்டினியூஸாக இருக்கும். டடக் டடக்குன்னு ஒவ்வொரு ரொட்டேஷனுக்குமே உங்களுக்கு வந்து ஸ்போக்கில் வந்து அந்த நாய்ஸ் வந்து கேட்கும். வாங்க நம்ம அந்த வீடியோவை பார்ப்போம். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வண்டியில் வந்து ஸ்போக்கை வந்து நான் வந்து டைட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஸ்பெஷல் டூல்ஸ் இருந்துச்சு. பட் அது எங்கேன்னு எனக்கு தெரியல, நான் தேடி பார்த்தேன், அது கிடைக்கல. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்பேனர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த நாய்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்போக்கில் வருதா இல்லை அப்படின்னா செயினில் வருதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பார்த்திங்க அப்படின்னா வண்டி வந்து டபுள் ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. ஸோ டபுள் ஸ்டாண்ட் போட்டுட்டு சென்டர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செயினில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து செயின் வந்து நாய்ஸ் கேட்கும். டக் 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 டக்குன்னு செயினில் நாய்ஸ் கேட்கும். ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ இப்படி ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு வந்து செயினில் நாய்ஸ் எதுவுமே கேட்கல. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செயினில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ செயின் வந்து நம்ம டைட் வைக்க வேண்டாம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாண்டில் போட்டிருக்கிறதா சத்தம் இல்லை. இப்போ வந்து நம்ம ஸ்டாண்ட் எடுத்து வண்டியை வந்து வண்டியோட லோடில் நம்ம மூவ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ எப்படி சத்தம் இருக்குங்கிறது பாருங்கள். பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்போக் எல்லாமே வந்து ஷேக் ஆகுது. ஸோ இதேமாரி எனக்கு எல்லா ஸ்போக்குமே அது வந்து ஷேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்போக்கை வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ வாங்க டைப் பண்ணுவோம். Burning the bridge that keeps us. I'm here and I'm feeling fearless. Exaggerated, that's what you assume. The story's over now, I must conclude. I am conflicted, watching where I step still, hanging in the balance. Not the life I want to live, I want to take it all. Standing tall, fear I've weighed the person you are. Oh, break out, I've got to see.
அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்போக் வீலில் இருக்கக்கூடிய ஸ்போக் எல்லாத்தையுமே நம்ம டைட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஸ்போக்கில் வந்து எந்த விதமான அன்வான்ட் நாய்ஸுமே ஜென்ரேட் ஆகலை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டா ஐடியுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் ஃபாலோ பண்ணாதவங்க போய் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் மெக்கட்ரானியன்.